வணக்கம். ஈரோடு தெற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் நேற்றே எல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு போயிருக்கோம். எப்படின்னா இப்போ எத்தனையோ விஷயங்கள் கோடிக்கணக்காக நடக்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போ இது 750 வருஷத்துக்கு பழமையான ஒரு வாய்க்கால். இது எங்களோட தெய்வமாக கருதி அவங்கள நாங்கள் வணங்கி வந்துட்டுருக்குறோம். வருஷம் நாங்கள் பொங்கல் வச்சு இது ஆரம்ப இடத்துல இருந்து முடிவு நடக்கிற இடத்த வரைக்கும் நாங்கள் மக்கள் தெளிவாக அதை பார்த்து நாங்கள் சாமியாக அதை கும்பிட்டுக்கிட்டு நாங்கள் ஒரு இதாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நிறைய சின்ன சின்ன பாலங்கள் தெரியாமல் எங்களுக்கே கண்ணுக்கு தெரியாமல் நிறைய அழிஞ்சு போச்சு. இப்போ அதில் மிச்சமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒன்றும் இல்லை, தண்ணி இப்போ நம்ம மேம்பாலமாக பண்ணி போகுது. அதை 750 வருஷத்துக்கு முன்னாலேயே டெக்னாலஜி இல்லாத காலகட்டங்கள்லேயே அவங்க பாறைகளை வச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு ஈயம் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சு வந்ததுனால இப்போ அந்த பாலம் வெரி ஸ்ட்ராங். இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா போன வருஷம் நம்ம ஆட்சியில் நம்ம திமுக ஆட்சியில் கட்டின பாலங்கள் எல்லாம் நிறைய உடஞ்சிருக்குது, நிறைய சேதமாக இருக்குது. எத்தனையோ ஏக்கர் நிலப்பரப்பில் தண்ணி வெள்ளமாக போய் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. ஆனால் அதையெல்லாம் பார்க்குறப்ப இங்கே மிக பிரசித்தி பெற்ற இடமா இந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு சின்ன டேமேஜஸ் கூட கிடையாது. அப்படி மீறி நீங்கள் பராமரிக்கணும்னு நினச்சிங்கன்னா பராமரிக்கிறதுக்கு சொன்னதுக்கு அதை விட்டுட்டு அங்கே இருக்கிற மரத்தை வெட்டி அங்கேயே போட்டு அந்த கெனால்ஸ் பார்த்திங்கன்னா 13 கெனால் வச்சுருக்குது. அப்போ 13 கெனால் வச்சோம், தண்ணி இதாக இருந்தது. இப்போ அவங்களோட ஐடியா என்னென்னா நாங்கள் இதை 5 பண்ணி தண்ணியை நீ என்ன 5 பண்ணுற, நீ என்ன பண்ணுற, தண்ணி தானே போக போகுது. அது 13 கெனாலாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்துல டேமேஜஸ் இருந்தால் பண்ணலாம். எத்தனையோ ரோடு டிச்சு மக்கள் இடுப்பொடிஞ்செல்லாம் கிடக்குறாங்க, கீழே விழுந்து இடுப்புடிஞ்செல்லாம் கிடக்குறாங்க. அந்த மாதிரி ரோட்டையெல்லாம் பார்க்கறது விட்டுவிட்டு இங்கே பழமை வாய்ந்த இதை ஒரு மிக முக்கியமான ஒரு ரெக்கார்டிக்கலாக கொண்டு போகிற விஷயம். அதாவது இவங்களோட வேலையே என்னென்னா பழமையாக இருக்கக்கூடாது, யாருமே பாரம்பரியமாக இருக்கக்கூடாது, பழசெல்லாம் அழிச்சிடணும், ஏதோ பண்ணுறோம்னு பண்ணி இந்த நேரத்தில் இது சரியான விஷயம் அல்லன்னு நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம். அப்படி பண்ணுனா இது ஒரு மேலோட்டமாக நம்ம ஒரு பராமரிப்பு பண்ணலாம், அவ்வளோதான். வேற ஒன்றும் நாங்கள் சொல்ல வரல. இதை பராமரிப்பு பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அழிக்கிற அளவுக்கு மோசமானது கிடையவே கிடையாது. அதை மீறி இது பண்ணால் எங்களோட செயலும் வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.